4 reasons why பார்க்கலாமா? குறிப்பிட்ட வயசுக்குள்ள உங்க குழந்தையோட பல்லு விழலனாலோ இல்ல விழுந்துட்ட பல்லு முளைக்கலனாலோ என்னென்ன ரீசன்ஸா இருக்கும்? ஃபர்ஸ்ட், உங்க பல்லு விழாம இருக்கிறதுக்கு 4 ரீசன் சொல்றேன். நம்பர் 1, பால் பல்லுக்கு கீழே இருக்கிற பெர்மனன்ட் பல்லு மிஸ்ஸிங்காவே இருக்கலாம். நம்பர் 2, ஹைப்போதைராய்டிசம்ங்கிற தைராய்டு குறைபாடுனாலையும் இது நடக்கலாம். 3, உயிர்த்தன்மையற்ற நான் வைட்டல் டூத்தா இருக்கலாம். நம்பர் 4, அவங்க சின்ன வயசா இருக்கும் போது எங்கேயாவது இடிச்சு அடிபட்டு அதை நம்ம கவனிக்காம விட்டோம்னா பால் பல்லு கீழே இருக்கிற எலும்போட சேர்ந்துரும். அதுக்கு பேரு ஆன்கைலோஸ்டு டூத்ன்னு சொல்லுவோம். மேபி இந்த மாதிரி சேர்ந்து இருந்ததுனாலும் அதனால கீழே விழ முடியாது. இப்போ விழுந்த பல்லு ஏன் முளைக்கலங்கிற 4 ரீசன்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பை. 4 reasons why பார்க்கலாமா? குறிப்பிட்ட வயசுக்குள்ள உங்க குழந்தையோட பல்லு விழலனாலோ இல்ல விழுந்துட்ட பல்லு முளைக்கலனாலோ என்னென்ன ரீசன்ஸா இருக்கும்? ஃபர்ஸ்ட், உங்க பல்லு விழாம இருக்கிறதுக்கு 4 ரீசன் சொல்றேன். நம்பர் 1, பால் பல்லுக்கு கீழே இருக்கிற பெர்மனன்ட் பல்லு மிஸ்ஸிங்காவே இருக்கலாம். நம்பர் 2, ஹைப்போதைராய்டிசம்ங்கிற தைராய்டு குறைபாடுனாலையும் இது நடக்கலாம். 3, உயிர்த்தன்மையற்ற நான் வைட்டல் டூத்தா இருக்கலாம். நம்பர் 4, அவங்க சின்ன வயசா இருக்கும் போது எங்கேயாவது இடிச்சு அடிபட்டு அதை நம்ம கவனிக்காம விட்டோம்னா பால் பல்லு கீழே இருக்கிற எலும்போட சேர்ந்துரும். அதுக்கு பேரு ஆன்கைலோஸ்டு டூத்ன்னு சொல்லுவோம். மேபி இந்த மாதிரி சேர்ந்து இருந்ததுனாலும் அதனால கீழே விழ முடியாது. இப்போ விழுந்த பல்லு ஏன் முளைக்கலங்கிற 4 ரீசன்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பை.